தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? ஆக்சுவலி அண்ணா வரல அப்படின்னு சொன்னால் 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருந்திருக்கும். அண்ட் தென் இவ்வளோ ஒரு மாதிரி மொனாப்பொலியாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே இவங்க தான் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ப்ரிடிக்டபுளாக தான் இருந்திருக்கும். பட் அண்ணனுடைய லைக் என்ட்ரி வந்துட்டு இட்ஸ் லைக் ஓகே சேஞ்சிங் இட். மொனாப்பொலியாக இல்லாமல் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போது ரீசெண்ட்லி வந்திருந்தா கூட இத்தனை வருஷமாக இருந்தவங்களுடைய அந்த கட்சி கொடியை விட அண்ணனுடைய அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி கொடி ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இவ்வளோ பெரிய மாநாட்டு ஒரு 2 செகண்ட் மாநாடு தான், அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். எவ்ரிதிங் இஸ் வெரி ப்ராமிசிங். பட் யா இட் ஷுட் கன்வெர்ட் அஸ் ஓட். அதெல்லாம் ஓட்டாக மாறணும். பட் இப்போ வரைக்கும் பார்க்குற வரைக்குமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக தான் இருக்கார். இத்தனை வருஷமாக இருந்து கட்சியில் இருக்கவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆப்போனண்ட்டாக தான் வந்து டிவிகே வந்து நமக்கு பார்க்க முடியுது.